ஹாய். நான் உங்கள் சுதா சந்தோஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து நான் நெறைய விரதம் இருக்கேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா போடணும்ல. ஏன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸும் நம்ம லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்கள் தான் நெறைய பேருக்கு வந்து ஹோப் குடுக்கும். நம்மளும் விரதம் இருப்போம். நம்ம லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த மாரி வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னு லைவ் போட்டோம் இல்லையா? அப்ப நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவங்களும் சஷ்டி விரதம் இருந்து அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில பேர்லாம் மென்ஷன் பண்ணி என் பேர்லாம் சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன். ஏன்னா லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துன்னு தாங்க இருக்கு. உங்களுக்கும் அந்த நல்லது சீக்கிரமாவே நடக்கும். முருகரை நம்பி சஷ்டி விரதம் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்பிக்கையோட இருந்து சந்தோஷமா இருந்து கண்டிப்பா சீக்கிரமாவே நல்லது நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, கமெண்ட்ஸ்குள்ள போலாம் வாங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க தனப்பிரியான்ட்டு. நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு வீடியோ போட்டோன்னே, கங்ராட்ஸ் சிஸ்டர். நிஜமாவே எனக்கு அழுகை வருது. பிகாஸ் நானும் செகண்ட் பேபி பிரெக்னென்ட்டா இருக்கேன். அவங்களும் செகண்ட் பிரெக்னென்ட்டா இருக்காங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் சஷ்டி விரதம் இருந்தேன். அப்போ உங்ககிட்ட தான் நிறைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டேன். அதாவது நாங்க நவம்பர்ல நம்ம சஷ்டி விரதம் எல்லாரும் மகா கந்த சஷ்டி இருந்தோம் இல்லையா? அப்போ ஓகேங்களா? எனக்கும் அந்த மேஜிக் போல தான் இருக்கு. முருகன் அருள் தான் சிஸ்டர். அவரை நம்பினோர் கைவிட மாட்டார். முருகன் அருளால் நல்லபடியா பாப்பா பொறக்கணும் சிஸ்டர். எத்தனை ப்ராப்ளம் இருந்தாலும் அவரு உங்க கூட இருப்பாரு. உண்மை சிஸ்டர், ட்ரூ சிஸ்டர். நம்பிக்கை தான் எல்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கப்புறமா 2வது குழந்தைக்காக மகா கந்தசஷ்டி இருந்துட்டாங்க. இப்போ பிரெக்னென்ட்டா இருக்காங்க. ஸோ நீங்க மகா கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, சஷ்டி இருந்துட்டே வாங்க. இன்னும் அடுத்த நவம்பர் வரதுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆயிடுவீங்க. நம்பிக்கையோட இருங்க. மனசு மட்டும் விட்டுறாதீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, சக்தி அப்படின்றவங்க, அக்கா நானும் சஷ்டி விரதம் இருந்தேன். இப்போ நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். எனக்கு முருகன் அருள் நேச்சுரலா பிரெக்னன்சிக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆல்ரெடி எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி டெத் ஆயிடுச்சு. எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஆம், அப்புறமா நான் வேல் பூஜை பண்ணேன். ரொம்ப நம்பிக்கையோட முருகனை நம்பினேன். முருகனை நம்பினேன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ப்ளீஸ்க்கா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேபி வந்து பொறந்து இறந்துடுச்சு. 5 வருஷம் ஆகுது. நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். நானும் சஷ்டி விரதம் இருந்தேன். முருகரை நான் நம்பி இருந்தேன். அதனால நீங்க கண்டிப்பா என் பேரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கங்ராட்ஸ் பண்ணியே ஆகணும். அதே அளவுக்கு அவங்க வேல் பூஜை எல்லாமே பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க லைஃப்ல அந்த மேஜிக் நடந்திருக்கு. இது எல்லாமே நான் வந்து பிரெக்னன்சி லைவ், அதாவது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லைவ் பிரெக்னன்சி டெஸ்ட் அப்படின்ட்டு. அதில போய் நீங்களே படிச்சு பாருங்க. ஓகேங்களா? எல்லாமே உண்மையான விஷயம் தான். அவங்க வாழ்க்கையில் நடந்தது. அவங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எமோஷன்ஸ் அது. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறீங்களோ, அதே அளவுக்கு எங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களும் போடும்போது உங்களுக்கான ஹோப் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஸோ நம்பிக்கையோட முருகரை கும்பிடுங்க. ஓகேங்களா? இது 2வது ஹாப்பி நியூஸ். ஆல்ரெடி வந்து நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதுமே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி நான் சொல்லிட்டே தான் இருந்தேன். இப்போ வந்து என்ன சொல்றது? நான் பிரெக்னென்ட்டா இருக்கும்போது நிறைய பேர் இன்னும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா நாங்களும் பிரெக்னென்ட்டா இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, தேங்க் யூ ஸோ மச்க்கா. நானும் பிரெக்னென்ட்டா இருக்கேன். அக்கா கங்ராச்சுலேஷன். பட் நான் விரதம் இருக்க போறேன். ஏன்னா நான் வந்து பிரெக்னென்ட்டா இருக்கும்போதும் விரதம் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்க அப்படின்னாலே அது முருகருடைய அருள் தான். ஸோ நீங்க வந்து விரதம்லாம் இருக்க வேணாம். வேல் பூஜை, சஷ்டி, சக்கோணம், கோலம் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. உங்க கையால தானம் பண்ண முடிஞ்சா தானம் பண்ணுங்க. ஆனா விரதம் இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு உடம்புக்கு சப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லையா? ஸோ அதனால விரதம் இருக்காதீங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட அப்பவே கமெண்ட்ல சொல்லிட்டேன். ஸோ அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அவங்க பேர் சரண்யா. ஓகேங்களா? இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா, நான் வந்து கிறிஸ்டினு. நான் வந்து 3 இயர்ஸா வந்து எனக்கு பேபி இல்ல. அதனால நான் வந்து பழனி கோயிலுக்கு போயிருந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்ப நான் வந்து குழந்தைக்காக நான் ப்ரே பண்ணிட்டு வந்தேன். ஓகேவா? என் மனசு உருக நான் ரொம்ப வேண்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு குழந்தை வேணும் அப்டின்ட்டு. நான் அதுக்கு அடுத்து ஒரு 2, 3 வாரத்திலேயே பிரெக்னன்ட் அப்டின்றத செக் பண்ணி பார்த்து நான் பாசிட்டிவா கிடைச்சுச்சு. இப்ப எனக்கு 5 வயசுல அந்த குழந்தை இருக்கு. நான் உங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.
ஐ எம் ரியலி ட்ரஸ்ட் ஹிம். நான் முருகரை நம்புறேன். வி புட் ஃபர்ஸ்ட் மொட்டை ஃப்ரம் மை டாட்டர் இன் பழனி ஒன்லி. நான் அவங்க கிறிஸ்டின் தான், ஆனால் இருந்தாலும் நான் என்னுடைய குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொட்டையை நான் பழனியில தான் போட்டேன். ஓகேங்களா. வி ஆல்வேஸ் நீட் ஹீஸ் பிளெஸிங். அவருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா 3 வருஷம் குழந்தை இல்லைன்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க நீங்கள் முருகர் பழனிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி அவங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் 2-3 வாரத்தையும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய முதல் குழந்தைக்கு முதல் மொட்டையும் அங்கே தான் போட்டிருக்காங்க. இனி வரையும் அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. ஸோ நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மனசு தளர்ந்துடுறீங்க. எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, நாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா நான் இப்பவும் சொல்றேன், குழந்தை இல்லாம டிராவல் பண்ணும்போது மனசு ரொம்ப ரொம்ப வலிக்குங்க. அதை நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை சாக்ரிஃபை பண்ணவே முடியாது, யாராலையும் ஆறுதல் பண்ண முடியாது. நம்மளா நம்ம மனசை தேத்திக்கிட்டாதான் உண்டு. ஓகேவா. என்னால முடியும், இதுக்கு அடுத்து நான் தாண்டி போக முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும்தான் தாண்டி போக முடியும். நீங்க தாண்டி டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் சீக்கிரமாவே கிடைக்கும். நம்பிக்கையோட இருங்க, சந்தோஷமா இருங்க. முருகர் கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. நீங்க சஷ்டி விரதம் இருங்க. விரதம் இருக்கும்போது கண்டிப்பா உங்க கையால ஒருத்தரையாவது கூப்பிட்டு வீட்டுல அவங்க வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பாடு போடுங்க. ஏன்னா சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லிட முடியும். ஸோ வயிறு நிறைய அளவுக்கு சாப்பாடு போட்டு உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க. வேல் பூஜை பண்ணுங்க. வேலே இல்லைனாலும் நம்ம போட்டோல இருக்கிற வேலுக்கு வந்து பூ அர்ச்சனை பண்ணி அப்படியே வந்து பொறுமையா வந்து முருகரை வேண்டி அன்னைக்கு ஃபுல்லா கந்த சஷ்டி படிச்சு கோவப்படாம ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சந்தோஷமா இருங்க. ரொம்ப ஹாப்பியா எடுத்துட்டு போங்க. அந்த நாட்கள் நீங்க சந்தோஷமா கடந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நல்லது நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். மகா கந்த சஷ்டியில இருந்து சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் மை லக். நவ் ஐ எம் ப்ரெக்னென்ட். நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உங்கள் சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்த்து தான் பாசிட்டிவாக ஆனேன். உங்கள் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கணும் சிஸ்டர். ஓகேங்களா. இந்த அளவுக்கான ஒரு ஹோப் வேறு யாராலையும் தர முடியாது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்கான ஒரு நல்லது நடந்தால் தான் நம்ம சந்தோஷமாக சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இந்த கமெண்ட்ஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோலுமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாவது இருக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் இதுக்காக வேண்டிக்கிட்டேன், இது நடந்துச்சு, முருகர் வந்து எனக்கு நல்லது பண்ணாரு அப்படின்ட்டு. அதனால கண்டிப்பா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஒருத்தங்க வந்து அக்கா நீங்க ப்ரெக்னெண்டா இருக்கீங்க, அதாவது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அப்ப சொல்லியிருந்தேன் எனக்கு உடம்பு முடியல அப்படின்ட்டு. அப்ப அவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்க ப்ரெக்னெண்டா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு. உண்மையாவே நான் ப்ரெக்னெண்டா தான் இருந்தேன். அப்ப சொல்ல முடியல. ஸோ அவங்கள நான் எப்பவுமே வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிறத நான் வெறும் வீடியோல பேசும்போதே அவங்க என்னோட பேச்ச வச்சு கண்டுபிடிச்சாங்க. நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ க்ளோசஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்னா அந்த வினோதினி. ஓகேங்களா. இந்த விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் வந்து ஒரு 5 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறதுனாலயோ, இல்ல நம்ம கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலயோ, நம்ம என்னைக்குமே வந்து தோத்து போகவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட இருங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட வந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். நடுவுல சில விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பத்தி போட்டு. ஸோ எனக்கு இப்போ லாஸ்ட்டா நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்னு சொன்ன பிறகு வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கும் நல்லது நடக்கும். அப்படி யாருக்காவது நடந்துச்சுன்னா மறைக்காம என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்றத. ஏன்னா நம்ம மகா கந்த சஷ்டிலேருந்து நம்ம எல்லாருமே ஒண்ணா டிராவல் பண்ணிட்டு வரோம். என் லைஃப்ல நான் எதிர்பார்க்காம இதெல்லாம் நடந்துச்சு. உங்க லைஃப்லயும் கண்டிப்பா கண்டிப்பா 10 பேர்ல 2, 3 பேருக்காவது நடந்திருக்கும். மீதி பேருக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமாவே நடந்துரும். அதனால ஹாப்பியா எடுத்துட்டு போங்க. இப்பவும் சொல்றேன், குழந்தை இல்லைன்ட்டு கவலையே படாதீங்க. ஹாப்பியா எடுத்துட்டு போங்க. உங்களுக்கான நாள் சீக்கிரமா வரப்போகுது. அதுவரையும் நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நிறைய பாரம்லாம் வந்துரும். அதெல்லாம் வச்சு நீங்க டிராவல் பண்ணிட்டு போணும். பேலன்ஸ் பண்ணிட்டு போணும். அதனால இப்ப நீங்க ஹாப்பியா எடுத்துட்டு போங்க. உங்க லைஃப்ப ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. முருகர் உங்களுக்கு துணையா இருக்கார் அப்படின்றத மட்டும் என்னைக்குமே மறக்கவே மறக்காதீங்க. நம்பிக்கையோடு எடுத்துட்டு போங்க. ஸோ இன்னைக்கு நான் எல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே எனக்கு லாஸ்டா வந்து ஒரு 5 கமெண்ட்ஸை போட்டுட்டேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டியான கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதுக்கான பதிலும் என்னால சொல்ல முடிஞ்ச அடுத்து அடுத்து வர வீடியோஸ்ல கண்டிப்பா நான் போடுறேன். ஓகேங்களா. ஏன்னா நான் இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பேசும்போது மூச்சு வாங்குது. நான் ஆல்ரெடி இயல்பாவே ரொம்ப வீக்கு. இப்போ வந்து எல்லா சின்ன சின்ன டிசீஸ்லாம் சேர்ந்து என்ன ரொம்ப வீக்கா காட்டுது.
இருந்தாலும் நம்ம மனசளவு ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.